எல்லாரும் பேசுறது ஊரோடு ஒத்துவாள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எந்த நேரத்துல நம்ம அடுத்தவங்க பேசுறத கேட்கணும் அப்படின்றதையும் நம்ம யோசிச்சுக்கணும். முக்கியமா நம்மளோட மன நிம்மதி, நம்மளோட உழைப்பு, நம்மளோட சந்தோஷத்தை தியாகம் பண்ணி தான் அடுத்தவங்க சொல்றத கேட்கணுமா? நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு மனிதர் இருந்தாராம். அவரு தன்னோட வயலுக்காக ஒரு கழுதை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாராம். அவரோட நிலத்துல நிறைய பொதிகள் எல்லாம் சுமக்க வேண்டியது இருந்துதான். அதனால இந்த கழுதை அவருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு முடிவு பண்ணாராம். கொஞ்சம் சிறுக சிறுக காசு சேமிச்சு வச்சாராம். அந்த கழுதை வாங்குறதுக்கு ரொம்ப நாள் அதை சேர்க்க வேண்டி இருந்துதான். தன்னோட மகனை கூப்பிட்டாரா, வாப்பா கழுதை வாங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு, நம்ம போய் அந்த கழுதைய வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சந்தைக்கு போனாராம். அங்க போகும்போது வழியெல்லாம் அந்த கழுதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரொம்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போனாங்களாம். கடைசியா சந்தையும் வந்துதான். அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க அந்த கழுதைய பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கினாங்களாம். அந்த கழுதையோட அவங்களோட வயலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்களாம். நடக்கிற வழியில ஏதோ ஒரு மனிதர் குறுக்க வந்து, பாரு ரெண்டு பேரும் கழுதையோட நடந்து போய்கிட்டு இருக்காங்க, யாராவது ஒருத்தர் அது மேல ஏறி சவாரி செஞ்சா கொஞ்சம் போற வழியில கால் வலியாவது வராம இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னாரா. அத நினைச்சு சரி அப்படின்னு நினைச்ச அந்த அப்பா தன்னோட மகனை, நீ உட்காந்துக்கோப்பா நான் நடந்து வரேன் அப்படின்னு சொன்னாரா. சரின்னு சொல்லிட்டு அந்த மகனும் உட்காந்து அந்த கழுதை மேல வந்தாரா. கொஞ்ச தூரம் வந்திருப்பாங்களாம். அப்போ அங்க இருக்க இன்னொரு பெண்மணி அவங்கள பார்த்து, பாரு வயசான அப்பாவை விட்டுட்டு இந்த பையன் கழுதையில உட்காந்து வரானே, இவனுக்கு மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்ல அப்படின்னு சொன்னது அவங்க காதுல கேட்டுச்சான். சரின்னு சொல்லி கொஞ்சம் தொலைவுல இறங்கிக்கிட்டாரா அந்த மகன். அப்பாவை ஏறி உட்கார சொன்னாராம். சரின்னு அவங்க அப்பா ஏறி உட்கார்ந்தாங்களாம். கொஞ்ச தூரம் வந்தாங்களாம். அப்ப அங்க இன்னும் சில மக்கள் நின்றுட்டு இருந்தாங்களாம். பார்த்துட்டு, பாரு வயசானவரா இருக்காரு, ஆனா இவருக்கு அறிவே இல்ல, சின்ன பையன் அவனை போய் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்காரே, இது என்ன அது அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினாங்களாம். கொஞ்சம் தொலைவுல போன உடனே அதையும் நினைச்சு இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சாங்களா, சரி நம்ம ரெண்டு பேருமே அந்த கழுதை மேல ஏறி உட்காந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதைதான் அவங்க பண்ணாங்களாம். ரெண்டு பேரும் கழுதை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரம் அந்த கழுதையில போனா அங்க ஒரு சில நபர் இருந்தாங்களா. அவங்க என்ன சொன்னாங்களா, இவங்க எல்லாம் மனுஷங்களா, பாரு இந்த கழுதை பாவம், பொதி மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஏறி உட்காந்து சவாரி செய்யறாங்களே, இந்த கழுதையை இவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே, இவங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்னு கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியலையா. ஒரே செகண்ட்ல யோசனையே இல்லாம அந்த கழுதைய அந்த இடத்துல தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அதை கொண்டு போட்டுட்டாங்களாம். பொதுவா நம்ம எல்லாரும் எல்லார் சொல்றதையும் நிறைய நேரம் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. நம்ம எல்லார் சொல்றதையும் எல்லா நேரத்திலயும் கேட்டா இந்த நிலைமை தாங்க வரும். கெட்டவங்களுக்கு கூட நல்ல விஷயம் நடந்தாதாங்க பிடிக்கும். அப்போ உங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்கணுமா கெட்டது நடக்கணுமா அப்படின்றத நீங்க தானே முடிவு பண்ணணும். எப்போ ஒரு மனிதர்கிட்ட என்னால முடியாது அப்படின்னு சொல்லுங்களேன், அப்பதான் அந்த மனிதர் கிட்ட இருக்க உண்மையான கேரக்டர், அதாவது குணாதிசயம் உங்களுக்கு தெரியும். நோன்னு சொல்லி பாருங்க, ஆனா சொல்லும் போது இனிமையா சொல்லி பாருங்க. எதனால உங்களால அந்த விஷயத்த பண்ண முடியல அப்படின்றத கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்க. நிறைய இடத்துல விளக்கமே தேவையில்லைங்க, என்னால முடியாதுங்க, நீங்க வேற யாராவது பாத்துக்கோங்க, இல்ல என்கிட்ட இந்த விஷயம் இல்லைங்க, வேற யார்கிட்டயாவது செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பிரச்சனைகள் சரியாயிடும். ஒரு நிமிஷம் இந்த கதையில இந்த ரெண்டு பேரும் அவங்களோட முதல் கோல், அதாவது அந்த கழுதைய வாங்குறதுக்கான முக்கியமான விஷயத்தையே அவங்க மறந்துட்டாங்க. அது அவங்களோட வயலுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதையே அவங்க சுத்தமா மறந்துட்டாங்க. அடுத்தவங்களோட பேச்ச நம்ம எப்போ கேட்க ஆரம்பிக்கிறோமோ நமக்கு என்ன தேவையோ அது மறந்து போயிடும். நம்ம எவ்வளவு கடினமா உழைச்சு அந்த விஷயத்துக்காக இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்றதும் நம்மளோட நினைவுல இருந்து மறந்து போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படி இதை சமாளிக்கிறது? ஹவு டு சே நோ? எப்படி ஒருத்தங்க கிட்ட இல்லைங்க நீங்க சொன்ன விஷயங்களை என்னால பண்ண முடியாது அப்படின்னு எப்படி சொல்றது? கடினமான விஷயம் தாங்க. ஆனா யார்கிட்ட எப்போ
நீங்க முடியாதுன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட சரியான நேரத்துல அதை சொல்லிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால சொல்ல முடியலையா, ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு புன்னகை அதோட நிறுத்திக்கலாமே. அதுவும் இல்லையா, இவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்ல, இவங்க எப்பயுமே இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருது இல்லையா. அவங்க அப்படிதான். நீங்க உங்களோட வாழ்க்கையில எதை கரெக்டா பண்ணணுமோ அதை சரியா செஞ்சுட்டு எப்போ முடியாதுன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப அவங்களோட கருத்துக்களை பெரிய விஷயமா ஆக்கிக்காம உங்களோட இலக்கு, அதாவது உங்களோட கோல், உங்களோட வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு, வெற்றிகரமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு படியா முயற்சி செஞ்சு வெற்றிக்கான வழிய சீக்கிரமா அடைஞ்சு. மேஜிக் இட் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. மாற்றம் அது நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததா? லைக்ஸ், கமெண்ட்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த பதிவுல சீக்கிரமா பார்க்கலாம். தேங்க்யூ.